ஆமாம், கிளம்பிட்டீங்களா? ஆமாம். எங்கே போனேன்? சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் எடுத்து கிச்சனில் வச்சுட்டு வரேன் மாமா. ம், சரி சரி, சாப்பிட்ருமா. சாப்பிடாம இருக்காத. மதியானம் சாப்பாடு ரெடி பண்ணட்டா? வரீங்களா மாமா? வேலை எப்படி இருக்குன்னு தெரியலையா? போய் பார்த்துட்டு கால் பண்ணட்டாமா? இல்லைன்னா இன்னைக்கு இருக்கட்டும், நீ ரெஸ்ட் எடு. நாளைக்கு பண்ண, நான் வீட்டுக்கு வரேன் மத்தியானம். சரி மாமா. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுது அம்மாட்ட. சரியா? கொஞ்ச நேரம் படி, கொஞ்ச நேரம் தூங்கு. சரியாம்மா? சரி, எதுனா கால் பண்ணணும் என்ன? அப்புறம் ரிங்கெலாம் விட்டு கட் பண்ணாண்டா, கால் பண்ணேனுமா? வெளியெல்லாம் போக வேண்டாம்மா. எதுனா கால் பண்ணுங்க, எது வேணா நான் அங்கே வரும்போது வாங்கிட்டு வரேன். சரியா? யாராச்சும் வந்து கதை தட்டினாங்கன்னா பெல் அடித்தா என்ன பண்ணணும்? கதை திறக்கக்கூடாது என்ன? அதில் இது கிளாஸ் இருக்கலாம், அது வழியாக பார்த்துட்டு யார் என்னன்னுட்டு அதுக்கப்புறம் திறக்கணும் என்ன? தெரியல அப்படின்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க என்ன? யாருக்காச்சும் ஒருத்தருக்கு கால் பண்ணுங்க. சரி மாமா. டோரை லாக் பண்ணிட்டு உள்ள உட்காந்துருக்கணும். சரியா? ஒரு வேளை கீழே போகணும்னு தோணுச்சுன்னா என்ன பண்ணணும்? கதவை லாக் பண்ணிட்டு போகணும். இந்த ட்ரெஸ்ஸோடு கீழே போகக்கூடாது. புரியுதா? ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போகணும். சுடிதார் போட்டுக்கணுமா? சரி மாமா. கவனமாக இரு. எதுனா கால் பண்ணு என்னம்மா? நீ கிளம்பிட்டா? ம், சரி மாமா. என்னாச்சுமா இப்படி சொன்னா நான் எப்படி கிளம்பு? இல்லை மாமா, இத்தனை நாள் நீங்கள் என் கூடவே இருந்துட்டீங்களா? இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு போகிறது எனக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங், அதுக்கு தான். சரி, வீடு நான் தான் வந்துடுவேன்ல நைட்டு. பக்கத்தில் தான் இருக்கேன், ரொம்ப டென்ஷன் எடுக்காத. இது ஃபர்ஸ்ட் நாள் இல்லை, அதான் உனக்கு கஷ்டமாக இருக்குது. பழகிடும். உனக்கு ஒன்று சொல்லட்டா? ம், சொல்லுங்கள். உன் குழந்தைனுக்கு கால் பண்ணி பேசு, டைம் பாஸ் ஆயிரும்ல. ம், சரி. குழந்தைன சொன்னோட சந்தோஷம் வந்துடுதுன்னா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சொன்னீங்கல்ல, அதான் எனக்கு சிரிப்பு வந்துட்டு. சரிம்மா. சிரிச்சுட்டே சொன்னாலும் நானும் வேலைக்கு டென்ஷன் இல்லாமல் போவேன். அங்கேயும் நான் டென்ஷன் இல்லாமல் வேலை பார்ப்பேன். சரி மாமா, போயிட்டாங்க. சரி, ஐ லவ் யூம்மா. ம், ஐ லவ் யூ டூ மாமா. சரி, நான் போயிட்டு வரேன். ம், சரி. மதியானம் கால் பண்ணுவீங்களா? பண்ணுறேன். அப்புறம் நீங்கள் நைட்டு வருவீங்களா? அதுக்கு முன்னாடி நான் கீழே வந்து நிற்கவா? முன்னாடியெல்லாம் வந்து நிற்காண்டாம். வாசம் தெரியாது உனக்கு. கீழே வந்து நின்றுட்டு யார் எதுவும் கேட்டாங்கன்னு என்ன பதில் சொல்லுவேன்? ஒன்றும் தெரியாது. நான் வந்த பிறகு கீழே கூப்பிட்டு போகிறேன்னா? ம், சரி. சரி வாங்க, நான் ஹாலுக்கு வரேன், அதுக்கப்புறம் வரேன். சரி வா. சரி, என் பேகுங்க, லேப்டாப்புங்க? ஹாலில் தான் இருக்கு, எடுத்து கொண்டு வச்சுருக்கேன். டேபிள் வச்சுருக்கேன் மாமா. சரி வா. பவி, கவனமாக பார்த்துக்கண்ணே. நந்தினி பூசலாம், தனியாக இருக்க விடாத. பேசிட்டே இருங்க, டிவி பார்த்துட்ருங்க. சரிங்க. அப்புறம் யாரும் வந்து கதை தட்டினாலும் நீ அவளை திறக்க விட்றாத. சரிங்க. சரி, கவனமாக இருங்கம்மா. எதுனா கால் பண்ணுங்க என்னம்மா? ம், சரிண்ணா. சரிங்க மச்சான். ரவி, செம்மையாக கால் பண்ணி பேசுங்க. வீட்டில் எல்லா இடத்துலையும் பேசுங்க. சரியா? சரிங்க மச்சான். சாப்பிடணுன்னா 2 நேரத்துக்கு நேரம் சாப்பிட்ருங்க. உங்களுக்கு எது வேணும்னா கால் பண்ணுங்கள், நாங்கள் வரும்போது வாங்கிட்டு வரணுமா? சரிங்க மச்சான். அப்புறம் கீழெல்லாம் தேவையெல்லாம் போகக்கூடாது, புரியுதா? சரிங்க மச்சான். சரி, கிளம்புவோமாடா. கிளம்புவோடா. செம்மையாக கால் பண்ணியா, பேசுனியா இப்போ? பேசினேன்டா, பேசிட்டு தான் வந்தேன். சரிடா, போவோம். சரி, கிளம்புங்க. சரி நந்தினி, போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன். சரி, நான் போயிட்டு வாங்க. சரிங்க, போயிட்டு வாங்க. சரி நந்தினி, பயப்படாத என்னம்மா. போயிட்டு வரேன். சரி பவி, போயிட்டு வரேன். சரி, நானே இருந்துக்கிறேன், டென்ஷன் ஆகாதீங்க. போயிட்டு வாங்க. சரிங்க மச்சான், போயிட்டு வாங்க. சரி நந்தினி, போயிட்டு வரேன். போயிட்டு வரேம்மா. சரிங்க மச்சான், போயிட்டு வாங்க. சரி மாமா, டென்ஷன் எடுக்காதீங்க, போயிட்டு வாங்க. நான் இருந்துக்கிறேன். சரி, வரேன். சரி, சாப்பிடுவோமா நம்ம? சாப்பிடுவோண்டி. இல்லைன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு மாமா ஃபோன் அடிச்சாலும் அடிக்கும், சாப்பிட்டே இல்லைன்னு. அதுக்கு முன்னாடி சாப்பிட்றோம். சரி வா, சாப்பிட்டுட்டேன். பேசுவோமா அக்காட்ட அத்தட்டலாம்? ஆமாம், அதான் மாமா சொல்லிட்டு போச்சு, அவங்ககிட்ட பேசலாம். சரி வா. சார் வந்துட்டாங்களா? ஆமாம், சார் வந்துட்டாங்க. சார் வந்துட்டீங்களா? குட் மார்னிங் சார் எல்லாத்துக்கும். குட் மார்னிங்டா, எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங்டா. குட் மார்னிங்டா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன சார், நாங்கள் சூப்பராக தான் இருக்கோம். நீங்கள் வந்துட்டீங்களா 3 பேருமே? இனிமேல் ரொம்ப சூப்பராக இருக்கும் சார். மன சார் பாட சார் இல்லாமல் ரொம்ப போர் அடிச்சிச்சு சார். போர் அடிச்சிருச்சா? ஒன்றும் இல்லாமல். ஆமாம் சார். சார் நீங்கள் என்ன சார் வந்துட்டீங்க, 1 மாதம் லீவுன்னு சொன்னீங்க. ஆமாம் சார், நீங்கள் 3 பேருமே 1 மாதம் லீவ் எடுத்துருக்கதா சொன்னாங்க சார். அதுவா? சும்மா தான் வந்தாச்சு, உங்களை தான் பார்க்கணும்ல, அதுக்கு தான் வந்தாச்சு. சார், நீங்கள் நந்தினி மேடம் கூப்பிட்டு வந்திருக்கீங்களா? ஏற்கனவே சௌமியா மேம், பவி மேம் இங்கே தானே இருக்காங்க. ஆமாம், நந்தினி மேம் வந்திருக்காங்க. சௌமியா மேம் வரல, பவி மேம் இங்கே தான் இருக்காங்க. சார், சௌமியா மேம் ஏன் கூப்பிட்டுருல? வருவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல, ஒரு 4 மாதம் கழிச்சு வருவாங்க. சார், என்னாச்சு மேடம்க்கு? நல்லா தானே இருந்தாங்க. அதான் சார், என்ன சார் ஆச்சு? அதுவா, சாருக்கு குழந்தை பிறக்க போகுது. சார், கிரேட் நியூஸ் சார். சார், கங்க்ராட் சார். சரி, ஓகே, தேங்க்யூ. கங்க்ராட் சார்.
சார் கங்க்ராட் சார். தேங்க்யூம்மா தேங்க்யூ. சார் நீங்கள் ஒரு குட் நியூஸ் சொல்லலாம். எதுக்கு மன சொல்லியிருக்காங்க ஆனாதா? எல்லாரும் சொல்லல சார். சொல்லுவோம், மெல்ல சொல்லுவோண்ணா. சரிங்க சார், சீக்கிரம் சொல்லுங்கள், எங்களுக்கு சந்தோஷம் தானே. சரி சரி சொல்லிடுவோம். வரிசையாக சொன்னேன், எங்கள் அம்மா பாவம்லாம் அதுக்கு தான். டேய் மனோ, இவன் சொல்கிறத கவனிச்சியா நீ இப்போ? ஆமாடா, அதைத்தான் நான் இப்போ கேட்கணும்னு வந்தேன். அதுக்குள்ளே நீ கேட்டேன். ஏக்கு எப்படி சொல்லுதான்? நேற்று கேட்டதுக்கு அவன் இல்லைன்னு சொன்னான். அதானே அந்த ராஸ்கல் என்ன ஆட்டம் கட்டுதான் பாரு. நேற்று போய் எப்போ சொன்னது? ஏறுமே ரூமுக்கு வா. என்னடா என்னாச்சு? நேற்று என்ன சொன்ன நீ என்கிட்ட? நான் ஒன்றுமே இல்லை பவி, சந்தோஷமாக பார்த்துக்கிறேன்னா ஒரு கண்டிஷனும் போடலன்னா இப்போ ஏக்கு எப்படி சொல்லிட்டு இருக்க? அம்மா கஷ்டப்படுவாங்கன்னு. லூசு போயில, அதை நான் சும்மா சொன்னேன்டா அம்மா கஷ்டப்படுவாங்கன்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எரும மாடு. உண்மையெல்லாம் சொல்றியா இல்லை போய் சொல்லிருக்கே எருமாடு? ஒழுங்கா சொல்லி தோலை. பின்னாடி எனக்கு நியூஸ் தெரிஞ்சது தோலை உரிச்சிருவேன் உரிச்சு. இல்லை எரும மாடு, நீ சொல்லி தொலைடா எதுவாக இருந்தாலும். இல்லைடா மனம், அவங்க கேட்டாங்கன்னு சும்மா சமாளிக்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்கேன். உண்மையாகவே சமாளிக்க தான் சொன்னியே அப்படி? ஆமாம் எரும மாடு, இவங்களுக்காக சும்மா சொன்னேன். சரி இருந்தால் சரிதான், ஆனால் எதுவாக இருந்தாலும் மறைக்காத சொல்லியாச்சு. சரிடா எதுவாக இருந்தாலும் சொல்லுதேன். உங்ககிட்ட நான் என்னத்தடா மறைக்க போகிறேன்? இது வரைக்கும் என்ன மறைச்சிருக்கேன் புதுசாக மறைக்கிறதுக்கு? அதெல்லாம் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்கள்கிட்ட மறைச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? சரிடா சார், நீங்கள் எப்போ ட்ரீட் வைக்க போகிறீங்க மனோ சார்? ட்ரீட் தானே வச்சுருவோம். கொஞ்சம் பொறுமையாக இருங்கண்ணா. மேம் இங்கே வரட்டும். ஓகே சார், டன் தான். எங்களுக்கு கூட்டி போய் வந்ததுக்கப்புறம் வந்தால் கூட ஓகே தான். சரி கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரீட் உண்டு சரியா? அம்மா செலிப்ரேட் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் யாருக்கும் ட்ரீட் இப்போ கொடுக்கல சரிங்களா? அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரீட் உண்டு சரியா? யார்கிட்டையும் சொல்லாதீங்க. இப்போ நீங்கள் கேட்டதுனால நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். எல்லாத்துட்டையும் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது என்ன? எல்லாத்துக்கும் தெரியாதுல்ல, உங்களுக்கு தானே தெரியும் 3 மேமையும். அதனால் நீங்கள் கேட்டதுனால சொல்லியிருக்கோம் சரிங்களா? ஓகே சார், சொல்ல மாட்டோம். சரிங்க சார், நாங்கள் ஒர்க் பார்க்க போகிறோம். சரி போங்க சார். அப்புறம் உங்கள்கிட்ட கூட கேட்கவா சார்? கேளுங்க. எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்காங்க சார். நாங்கள் மட்டும்தான் மேரேஜ்க்கு வந்திருக்கோம், நீங்கள் மட்டும்தான் எல்லாரையும் பார்த்துருக்கீங்க சாரோட ஒய்ஃப்லாம். சார்லாம் இங்கே கூட்டிகிட்டு வர மாட்டாங்களான்னு கேட்காங்க. கூட்டிகிட்டு வருவீங்களா சார்? ஃபஸ்ட்டே உங்கள் சார் 2 பேரும் கூட்டிகிட்டு வர சொன்னேன், கூப்பிட்டு வர மாட்டாங்களா? நான் என்ன செய்ய? இப்போ சௌமியா மேடம் இல்லைல்ல? சார் சௌமியா மேடம் குழந்த பிறந்ததுக்கப்புறம் கூட்டிகிட்டு வாங்க சார். மற்ற மேம் 2 பேரும் கூப்பிட்டு வரலாம்ல. சண்டே கூப்பிட்டு வருவானே. என்னடா இப்படி சொல்லுது? சாமி எல்லாமே வீடு நிறுத்தி எப்படி கூப்பிட்டு வரான்? அதுக்கு என்ன, சாமியை வந்த பிறகு கூப்பிட்டுருவான். இதுக்கு தான் எருமைக்கலாம் முதல்ல கூட்டிட்டு வாங்கண்ணே 2 பேரையும். கூட்டிகிட்டு வந்து ஆஃபீஸை காட்டுங்க, சுற்றி காட்டுங்கண்ணே. நீங்கள் எங்கே கேட்கிய? இப்போ என்னடா கெட்டு போச்சு? வரட்டுமே, 3 வருஷம் கழிச்சு கூட்டு வந்து காமிச்சிக்கலாம். இப்போ என்ன கெட்டு போகுது? சரிம்மா, சண்டே கூப்பிட்டு வரேண்ணே பவியும் நந்தினியும். சரிங்க சார். சரி சார், நாங்கள் கிளம்புறோம். சரிம்மா, போய் வேலையை பாருங்கள். சார் குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க தர. எப்போ இந்த நாங்கள் வந்து 2 நாள் ஆகிட்டு சார். 2 நாள் ஆகிட்டா? நீங்கள் எப்படிடா இருக்கீங்க? பாலமனம் எங்களுக்கு என்ன, இது வரைக்கும் நல்லா தான் இருந்தோம். இனிமே தான் உங்கள் டார்ச்சர் தாக்க முடியாது. ஏய் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. சீக்கிரம் வந்துட்டீங்களாடா? 1 மாதம் கழிச்சு தான் வருவோம், ஃபோன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போனீங்க. அதுவா சார், உங்களை பார்க்காம இருக்க முடியல, அதான் வந்தாச்சு. ஏய் என்னடா? ஆமாம் சார், உங்களை பார்த்து இப்படி பேசாமல் எங்களுக்கும் போர் அடிச்சு போச்சு வீட்டில். தவிர இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணாலும் அடங்க மாட்டானு நினைக்கிறேன். எங்கே சார், இவனை அடங்கவே மாட்டானுவேன். நான் அவனாச்சும் லவ் பண்ணி தான் கல்யாணம் முடிச்சிருக்கா. இவனுக்கு பார்த்து தான் கட்டி வச்சிருக்கு. இவன் இப்போ தான் ரொம்ப ஆடுதான். அவனுக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கு சார். என்ன சார் பண்ண? இவனுங்களை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியாடா? ஒழுங்காக இருந்தால் தான் இப்படி வந்து பேச மாட்டானுவேன். அங்கே சரியில்லை சார் வீட்டில். எரும மாடி ஏக்கு இப்போ கோத்துட்டு இருக்க? இவனுக்கு இதே தாண்ட வேலை. எங்கே போனாலும் நம்மளை கோத்து விட்ருவான். வீட்டுக்கு போனால் பைட்டி சமையட்டு கோத்து விட்ருதான். இங்கே வந்தால் நான் இவர்கிட்ட கோத்து விட்ருதான். வீட்டில் தான் படாத பாடுபடுத்துறான்னு இங்கே வந்து என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா இங்கேயும் இவன் ஆப்பு வச்சிருவான். அடங்குங்கடா சார். இவனுங்க உங்களை பார்க்காம இருக்க முடியலன்னு சொன்னானுங்களா? நல்லா கொடுங்க, பெண்டிங் ஒர்க்லாம் தூக்கி கொடுங்க இவன்கிட்ட. போதும்டா எரும மாடி, நீ தான் பார்க்கணும், பாரு போ. நீங்கள் தானே கேட்டிய சார் பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு. போ, நல்லா தருவாங்க. சரிடா தர, ஒய்ஃப் கூட்டு வந்துருக்கியா? நீங்கள் வேற காமெடி பண்ணாதீங்க சார். அது என் தங்கச்சி வராமல் இவன் இப்படி வந்து ஜாலியாக பேசிட்டு நிற்பானா? என்னடா ஏன் இப்படி சொல்லுத? சார், அவன் என் தங்கச்சி இல்லாமல் இருக்க முடியலன்னு தான் இப்போ போய் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கான். அப்புறம் அவளை அங்கே வச்சுட்டு இவன் இங்கே வந்து நிற்பானா இப்படி? என்னடா லவ் மேரேஜா? மாமா பொண்ணுன்னு சொன்ன? சார் மாமா பொண்ணு தான், என் தாய் மாமா பொண்ணு தான். நான் அவளை லவ் பண்ணேன் சார், பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். இதை சொல்லலையாடா நீ? கல்யாணம் தானே சொன்னேன். நீ லவ் பண்ணியாடா? ஒருத்தட்டி பேசவே மாட்டா, எப்படிடா லவ் பண்ணா?
ஏன் சார் ஒருத்தட்டி பேசலன்னு லவ் பண்ணக்கூடாதா? இல்லைடா, நீ ஒருத்தட்டி பேசவே மாட்டியா? ஆஃபீஸில் வேலை உண்டுன்னு இருக்கோ, அதான் கேட்கு. அப்படி இருக்கையே அவள் தான் சார் காரணம். அவளுக்கு யார்கிட்ட பேசினா கோவம் வரும், பிடிக்காது அவளுக்கு. ஏன்னா நான் அவட்டையே பேசினதில்லை சார், லவ் பண்ணேன்னு சொல்லலாம். அதனால தான் யார்ட்டையும் பேசாமல் இருந்தேன். சரிடா, ஆஃபீஸ் கூப்பிட்டு வரலாம்ல நீங்கள் 3 பேருமே? உங்கள் ஒய்ஃபை ஒன்றாலும் கூப்பிட்டு வரல, மனமும் பழமும் கூட்டிகிட்டே வரல. அவனுக்கு தங்கச்சி வந்தால் தான் கூப்பிட்டு வருவானா சார், இல்லைன்னா அவனை ஒய்ஃபை கூப்பிட்டு வர மாட்டேனான். அதுக்கு தான் இவ்வளோ நாள் கூப்பிட்டு வரல. சரிடா, இப்போ கூப்பிட்டு வர வேண்டியதானே? ஒரு நாள் கூப்பிட்டு வந்து காமிக்கலாம்னா உங்களுக்கு ஆஃபீஸு எல்லோரும் பார்த்துக்குவாங்கன்னா. இது மன ஒய்ஃப் இங்கே இல்லை சார், அதான் யோசிக்கேன். என்னாச்சு, மன ஒய்ஃப் வரலையா? அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஹெவி ஒர்க் ஆகி போச்சுல்ல, கல்யாண வேலை கூட, அதனால் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க சார். அதான் 2 மாதம் பெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன்னு இருக்காங்க. ஓ, சரி சரி சரி. சரிடா, இருக்கிறவங்கள கூப்பிட்டு வரலாம்ல? சார் கூட்டிகிட்டு வரணுங்க சார், அவனை கொழுப்படுத்தலை தானே. சண்டே கூப்பிட்டு வரோம் சார். சௌமியாவை பிறகு ஒரு நாள் கூப்பிட்டு வரேன் சார், ஊருக்கு கூப்பிட்டு வந்த பிறகு. சரிடா, வந்த பிறகு கூப்பிட்டு வா கண்டிப்பாக. அவங்களும் தெரிஞ்சுக்கணும்ல, அவங்களையும் எல்லோரும் பார்க்கணும்ல இங்கே உள்ளவங்க. சரி சார், கூப்பிட்டு வரேன், கண்டிப்பாக கூப்பிட்டு வரேன். சண்டேக்கு நந்தினியும் பையன் கூப்பிட்டு வரோம் சார். அதை வேற சொல்ல மறந்துட்டேன்டா. பாஸ் கால் பண்ணாருடா. அப்படியே சார், என்ன சொன்னாங்க? நீ எப்போ வரேன்னு கேட்டாங்க. தெரியலான்னு சொன்னான்டா, 1 மாதம் லீவ் எடுத்திருக்கானு. சரி, வந்தவொடனே கால் பண்ணி சொல்லிடுன்னு சொன்னாங்க. சரி சார், வேற என்ன சொன்னாங்களா? தெரியலடா சார், பேசுனதை பார்த்தா சார் வருவாங்கன்னு நினைக்கிறேன், உங்கள் 3 பேருமே பார்க்குறதுக்கு. ஆனால் அவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கும் வர முடியல, இப்போ உன் கல்யாணத்துக்கும் வர முடியல. அதனால் சார் 3 பேர்த்துக்கு சேர்த்து வந்து பார்க்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி சார், வரட்டும். நீ வரேன்னு சொல்லலையாடா? ஃபோனே பண்ணல. இல்லை சார், 1 மாதம் தான் லீவ் எடுத்துகிட்டு போனோம். பிறகு அவளுக்கு சௌமியாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை, அப்புறம் எங்கேயும் வெளியே போக முடியல சுற்றி காமிக்க. அதுதான் வேலைக்காச்சும் வருவோன்னு வந்துச்சு. வேறு சாமி வந்த பிறகு எல்லோரும் வெளியே லீவ் எடுத்துகிட்டு சுற்றி பார்க்க போகலான்னு முடிவு பண்ணியாச்சு. சரிடா, என்ஜாய் பண்ணுங்கடா. எங்கேருந்து என்ஜாய் பண்ண சொல்லுங்க? நீங்கள் தான் லீவ் எத்தனை மணிக்குங்களே? போகிறதுக்கு முன்னாடியே எப்படா வருவீங்கன்னு கேட்குங்க. ஊருக்கு லீவு கேட்டு போனால் மெயில் அனுப்பிவிட்டு இந்த வேலையை முடிச்சு கொடுத்துருங்கடா அப்படின்றதிய. அப்புறம் எதுக்கு நாங்கள் ஊருக்கு போகணும்? என்னத்தை என்ஜாய் பண்ண? அவன் புது மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு போகிறான், அவனுக்கு மெயில் அனுப்பிவிட்டு வேலையை முடின்னு சொல்லுதீங்க. எங்கே இருந்தாலும் என்ஜாய் பண்ணுவான்? நீங்கள் தாண்டா பார்க்கணும் உங்கள் வேலையை. பார்க்கணும்ல, அப்போ என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க. என்னடா, அவனுல விடுங்க சார், அவனுக்கு ஒரு வேலை இல்லை. சரி சார், இந்த மாதம் பெண்டிங் இருக்கலாம் மீட்டிங். ஆமாடா, நீ தான் வந்து முடிக்கணும். ஆரம்பி. எதுவும் புது ப்ராஜெக்ட் வந்திருக்கா? ஆமாடா, வந்திருக்கு, 2 வந்திருக்கு. சரி, அதை ஓகே பண்ணியாச்சா இல்லையா? இல்லைடா, டேட் அடுத்த மாதம் தான் கொடுத்துருக்கு, நீ வந்த பிறகு முடிவு பண்ணிக்கலாம். பாஸ் கேட்டாங்க டேட் சீக்கிரம் கொடுங்கன்ட்டு, பிறகு நீ லீவ் கேட்டு போயிருக்கேன்னு சொன்னோட தான் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் பாஸ் பேசிட்டாங்க அடுத்த மாதம் கொடுக்க அப்படின்ட்டு. அந்த ரெடி ஃபஸ்ட்டு பாருங்கடா, பார்த்து முடிச்சிருங்க, முடிச்சுட்டு டேட்டு கொடுத்துருங்கடா. சரிங்க சார். அப்புறம் போட வேண்டிய மீட்டிங்கும் முடிச்சிருங்க இந்த மாதத்துக்குள்ளே தான். ஓகே சார், முடிச்சிடும். வேறு எதுவும் பெட்டிங் இருக்கா சார்? உங்கள் பிஏட்ட போய் கேளுங்கடா, போங்க. உங்கள் வேலையை நீங்கள் தானே பார்க்கணும், போய் பாருங்கள் போங்க. சரிங்க சார், பார்த்துக்குறோம். அந்த 2 ஃபைலும் கொடுத்து விடுங்க சார். சரிடா, ஹேமா வர சொல்லி கொடுத்து விடுவேன். சரிங்க சார், வர சொல்கிறேன். டேய், நீங்கள் ஒன்று பாருங்கள், அந்த 2 என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், நான் இதை பார்க்கேன். சார் குட் மார்னிங் சார். ஹலோ சார், பாலா சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். எப்படி இருக்க ஹேமா? குட் மார்னிங் ஹேமா. நான் நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஒய்ஃப்லாம் எப்படி இருக்காங்க? இங்கே எல்லோரும் நல்லா இருக்காங்கம்மா. சார் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் 1 மாதம் லீவ் எடுத்துருக்கதா சொன்னாங்க. வேலையெல்லாம் முடிஞ்சிட்டுமா, அதான் வந்துச்சு. சார் உங்கள் ஒய்ஃப் வந்திருக்காங்களா? இது என்ன கேள்விக்காமா? என் ஒய்ஃப் வரமாட்டலாம். இல்லை சார், நீங்கள் அவங்க டிகிரி முடிச்ச பிறகுன்னு சொன்னீங்களா, அன்றைக்கி தான் கேட்டேன். அது சும்மா சொன்னேன் அவகிட்ட, அவளை கூட்டிகிட்டு வர்றதுக்கு தான் நான் போனேன். ஓ அப்படியா சார், சரி சரி. சார் அப்போ ஆஃபீஸ் கூட்டு வரலையா? எல்லாரும் ரொம்ப எதிர்பார்க்கீங்களா என்ன? ஏன் சார், தப்பாக எதுவும் கேட்டுட்டேனா? இல்லை, எல்லாரும் கூட்டிகிட்டு வாங்கன்னு கேட்கீங்களே, அதான் சொன்னேன். சரி, கூட்டிகிட்டு வரமாண்ணே, சண்டே கூப்பிட்டு வரோம். சண்டேவா? சரி கூட்டு வாங்க. ஓகே சார். சார் ஃபைல் எல்லாம் எடுத்துகிட்டு வரவா? எடுத்துகிட்டு வா. பெண்டிங் ஒர்க் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வா. அப்புறம் இந்த மாதம் மீட்டிங் போடலாம், அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வா. அப்புறம் சார் ஒரு 2 ஃபைல் தருவாங்க, அதை வாங்கிட்டு வாங்கம்மா. ஒரு ஃபைலை இவங்ககிட்ட கொடுத்துரு, இன்னொரு ஃபைலை எங்கள் அப்படின்னு கேட்டோம். ஓகே சார். சரிம்மா, போ. மீரா எப்படி இருக்கா? வந்திருக்கலாம்? நல்லா இருக்கேன் சார், வந்திருக்கேன். அங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். சரி, வேலையை பார்க்கணும். சரி சார், நான் போய் ஃபைல் வாங்கிட்டு வரேன். சரிம்மா, போ. ஹலோ ஏக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. அத்தை அக்கா எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. மச்சா எல்லாரும் எப்படி இருக்காங்க? பவி எங்க? பவி எப்படி இருக்கா? ரவி என்ன இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்காங்க, அண்ணன் எல்லாரும். ஏக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பவி எப்படி இருக்க? சாப்பிட்டீங்களா? நாங்கள் இப்போ
சாப்பிட்டீங்களாக்கா? சாப்பிட்டேன் சாப்பிட்டேன். என்னாச்சு மச்சான் எல்லாரும் வேலை போயிட்டாங்களா? ஆமாக்கா, அண்ணன் ஃபோன் பண்ணியிருப்பான்லாம். ஆமா ஆமா, கிளம்புனது போன் அடிச்சு பேசிட்டு போகுது. சரி, குட்டி பையன் என்ன சொல்லுதான்? குட்டி பையன் என்ன சொல்லுவான்? இப்பவே என்ன சொல்லுவான்? சொல்லலாம்லக்கா, கேளுங்க என்ன சொல்லுதான்னு. அது ஒரு 3-4 மாசம் கழிச்சு வந்து நீயே கேட்டுக்கோ. அப்படியா? சரி சரி. நான் மச்சான் இன்னைக்கு வேலைக்கு போனது தான் பேசணும் தோணிருக்கா? நேரம் போக கால் பண்ணிருக்க. இல்லைக்கா, நீங்களும் வர இல்லைல்ல, நானும் பவியும் தானே சமையல் பண்ணணும், அதுக்கு தான் அப்படியே நேரம் போயிருது. சரி சரி. சரி, அத்தைங்க அத்தைட்ட பேசவே இல்லை, எதுவும் சொன்னாங்களாக்கா? இல்ல ஒன்றும் சொல்லல. கால் பண்ணியான்னு கேட்டாங்க. நான் இல்ல தானே, ஒன்றும் சொல்லல. ஏன்? இல்லை இல்லை, அத்தைக்கும் கால் பண்ணி பேசவே இல்லை, அதான் பேசலான்னு. சரி சரி பேசு. கூப்பிடவா? கூப்பிடுங்கக்கா. அத்தை அத்தை. என்னாச்சுமா சௌமியா? என்னச்சு இது? எனக்கு ஒன்றும் செய்யல. இல்லை உட்காருங்க கொஞ்சம். என்னாச்சுமா? ஏன் கூப்பிட்டா அவசரமா? எதுவும் வேணுமாம்மா? இல்லை எதுவும் பண்ணுதா சொல்லு. அத்தை ஒன்றும் பண்ணல. இல்லை கொஞ்சம் உட்காருங்க அத்தை. எதுக்குமா சொல்லு? என்ன அத்தை நந்தினி உங்கள்கிட்ட பேசணுமா, அதுக்கு தான் கூப்பிட்டேன். பேசுங்க. அவளுக்கு இன்னைக்கு தான் கண்ணு தெரிஞ்சுதாம்மா? அதான் நானும் கேட்டுட்டு இருக்கேன். எனக்குமே கால் பண்ணல. மச்சான் இன்னைக்கு வேலைக்கு இருக்கும்ல, அதான் கால் பண்ணியிருக்கா. அதானே பார்த்தேன், இல்லைன்னா தான் கால் பண்ணியிருக்க மாட்டல. கேளுங்க தவிர. ஹலோ ஏய் என்னடி? அத்தை, எப்படி இருக்கீங்க? இப்போதான் கேட்கணும்னு தோணுச்சாடி. சொல்லுங்க அத்தை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். பாவி எப்படி இருக்கா? பவி நல்லா இருக்கா. நீங்கள் என்ன கேட்டிங்களா? நீ தான் பேசுறத வச்சு தெரியுது நல்லா இருக்கேன்னு. அங்கே போய் என் மவனை என்ன பாடுபடுத்துட்டே தெரில. படுத்துறவன் இல்லை உங்கள் மாவனை, ஒன்றுமே செய்யலை. ஒன்றுமே செய்ய மாட்டேன் நீ. இங்கே என்ன பாடுபடுத்தின, அப்புறம் அங்கே போய் சும்மா விடுவியோ? நினப்பு தான் நல்லா உங்களுக்கு. தம்பி எப்படி இருக்கான்? எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்களா? ஆமாம் ஆமாம், எல்லோரும் வேலைக்கு போயிட்டாவே, நல்லா இருக்காங்க 3 பேரும். சரி, ஏகிடி போன் பண்ணல 2 நாளா? அன்றைக்கி வந்து இறங்குனது ஃபோன் அடிச்சோம்லாம். ஆமாம், நேற்று ஏன் போன் அடிக்கல? அது நேற்று கால் பண்ண நேரம் கிடைக்கல. நேரம் கிடைக்கல. அப்படி என்ன வேலை பார்த்த நீ? 3 நேரம் சமையல் பண்ணாண்டம்மா. உங்கள் பையனுக்கு காஃபி போட்டு கொடுக்கணும், ஒன்றுமே பண்ணி கொடுக்காத மாதிரி பேசுகிறீங்க. சும்மாவா இருக்கேன்? நீ பண்ணுதியா இல்லை நீ என் மவனை போட்டு பாடப்படுத்துறியா? அதால் உங்கள் பையனுக்கு எல்லாம் தெரிஞ்சிரும்ல, அந்த செஞ்சு தந்துடுவாங்க. நான் உட்காந்துருக்கேன். உனக்கு ரொம்ப தாட்டி வாய் நிலுது. பின்ன உங்கள் பையனுக்கு எல்லாம் செய்ய தெரியுமோ? அவங்க செஞ்சு வந்து நான் உட்காந்துருந்தா சாப்பிட்டுட்டு இருக்கேன். நல்லா சொல்லுவாங்க. கிச்சன் இருக்குன்னு தான் பேர். அங்கே போயிருக்காங்களான்னு கேளுங்க உங்கள் பையன்ட்ட. நீ எதுக்கடி போயிருக்க? அவன் ஏய் கொண்டு கூப்பிட்டு போயிருக்கான். நீ தான் செஞ்சு கொடுக்கணும். அவன் செஞ்சுங்கிறதா இருந்தால் ஏய் கொண்டு கூப்பிட்டு போகணும். சொல்லுவியே நீங்களும் உங்கள் பிள்ளையும். என்ன வேலை செய்துக்காக நான் வந்திருக்கேன்? அப்போ ஏய்க்கு வந்திருக்க? நான் கேட்டதும் பெற்று கொடுக்க மாட்டேன்ட்ட. நீங்கள் கேட்குறதெல்லாம் செய்ய முடியாது, போங்க. செய்ய முடியாது. உனக்கு கொழுப்பு அதிகமாயிட்டுடி. ஆமாம், கொழுப்பு அதிகமாயிட்டு 2 பேரும் அப்படியே சொல்லிட்டுருங்க. அதிகமாயிட்டுன்னு சொல்லுவாங்க. 2 நாளில் உங்கள் பிள்ளை நிறைய வாங்கி போட்டு அந்த கொழுப்பு அதிகமாயிட்டு. 2 நாள் தாண்டி நீ தின்னுட்டு இருக்க. இங்கே வந்து சாப்பிடவே மாட்டேன். இங்கே தானே இருக்க. இவனால என் பிள்ளை தானே உழைச்சி போடுது. உங்கள் பிள்ளை என்ன எனக்கு தனியாக உழைச்சி போடுது, இல்லை எனக்கு தனியாக அனுப்புதா? நான் கொஞ்சோண்டு சோறு மட்டும் தான் சாப்பிடுதேன். எங்க அதுவும் என் பிள்ளை உழைப்பு தானடி. அந்த ஆளை தான் கொஞ்சோண்டு சோத்துக்கும் உங்கள் பிள்ளை மாதம் ஃபுல்லாக வேலை பார்க்கு. அவன் வேலை பார்க்கவே நண்டி நீட்டுங்க. வேலை பார்த்து அவ்வளோ காசு எனக்கா தருது? தருவானல்ல, பார்த்துட்டே இரு. உனக்கு ஆமாம், எனக்கு தான் தரணும், அப்புறம் உங்களுக்கா தரணும். நினச்சிக்கிட்டே இரு. தருவானிடு. அப்புறம் தரமாட்டாங்களோ? நான் இப்போ கேட்டோம்னா எனக்கு தான் அவ்வளோ தருவோம், வேறு நீங்கள் தான் ஏன்ட்ட கேட்கணும். என் பிள்ளை ஓட்ட கேட்க வைப்பான். அப்படியே நினச்சிட்டு இருங்க. நான் சொன்னோம்னா இப்போ நீங்கள் ஏன்ட்ட தான் வந்து கேட்கணும் பைசா. அப்படியே சொல்லிட்டாளே. எத்த உங்களுக்கு கூட தெரியுமா? நான் யாருக்குனே ஒரு நாள் கேட்டேன். உங்ககிட்ட ஏற்கனவே கேட்டிருக்கோம்ல, மாமாவுக்கு எவ்வளோ சேலரி என்ன எதுன்னுட்டு. அதை மாமாட்ட கேட்டேனா, மாமாட்ட சொன்னேன் இனிமேல் நீங்கள் மாத சம்பளம் ஃபுல்லாக ஏன்ட்ட தான் தரணும், நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படி சொன்னேன்னா எனக்கு மாமா என்ன சொல்லிச்சு தெரியுமா? என்ன சொன்னா? இங்கே பாம்பேக்கு வந்தவுடனே ஆஃபீஸில் என் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துருவோம், உனக்கு எல்லாம் கிரெடிட் ஆயிரும் மாத சம்பளம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிச்சு தெரியுமா? நான் தான் மாமாட்ட பண்ணாதீங்க மாமா, எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். வந்தோடனே என் பிள்ளைகிட்ட பைசா தான் கேட்டிருக்க. நான் கேட்க மாட்டேங்களோ? கேட்பேன். இத்தனை வருஷம் வேலை செஞ்சு உங்களுக்கு தந்துருக்கலாம், இனிமேல் எனக்கு தரட்டும், நான் வாங்குவேன். ஒழுப்படுத்த வாடி நீ. கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு எல்லாத்தையும் வாங்கி தந்திருக்கல, அப்புறம் என்ன? அது கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கேட்கவே இல்லை, உங்கள் பிள்ளைக்கு வாங்கிருந்துச்சு, அதுக்கெலாம் நான் பொறுப்பாக்க முடியாது, இனிமேல் வாங்கி தரணும்ல. நம்ம சொன்னேன் என் பிள்ளைய பாடப்படுத்த மாட்டேன்னு. இப்போ அங்கே போய் என்ன பாடுபடுத்துற? நீ பேசுறதுல தெரியலையா? பிள்ளை அழகா ரொம்ப நாள் லீவ் எடுத்துட்டு வந்துச்சு. இருக்க விட்டியா நீ? நீ பண்ணத தொல்லையால தான் என் பிள்ளை கிளம்பிச்சு. இப்போ அங்கேயும் போய் வீட்டில் இருக்க விடல நீ. நீ பாடாப்படுத்துறது எனக்கு என் பிள்ளை வேலைக்கு போயிருக்கோம். பாடா படுத்துறாங்க. உங்கள் பிள்ளைய யார் வேலைக்கு போச்சுனா? உங்கள் பிள்ளை தான் போகுது. இருக்க சொல்ல வேண்டியதுனா உங்கள் பிள்ளைய? இங்கே இருக்க வேண்டியதானே. அங்கே போய் ஏக்கு பாடாப்படுத்துறவனே அவன் பாட்டுக்கு வேலைக்கு போவான், இல்லைன்னா 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போவான். இத்தனை வருஷம் என்கிட்ட பேசாமல் தானே இருந்துச்சு, பேசாமல் இருக்க வேண்டியதானே. உங்கள் பையனை யார் பேச சொன்னேன்? என்கிட்ட வந்து 3 மாதம் என்கிட்ட பேசிட்டு என் கூடயே இருந்துட்டு இப்போ கல்யாணம் பண்ணி விட்டுட்டு வருவாங்களாம். நாங்கள் அங்கே உங்கள் கூட இருக்கணுமோ? இதுக்கு தானே நாங்கள் லவ் பண்ணோம் உங்கள் பையனை, உங்கள் கூட இருக்கிறதுக்கு. இத்தனை வருஷம் உங்கள் கூட தானே இருந்திருக்கேன். உங்கள் கூட இருக்க போய் தான் உங்கள் பையன் என்ன லவ் பண்ணியிருக்கு. நீ தாண்டி என் பிள்ளைய மயக்கிட்ட என் கூடயே இருந்து. தெரியுதுல உங்கள் பிள்ளைய மயக்கி இருக்கேன்னு. அப்போ உங்கள் பையன் கூட தானே இருப்பேன், உங்கள் கூட இருப்பேன். வர முடியாதுங்க, நான் இங்கே தான் இருப்பேன். சத்தியா சௌமியா என்ன வாய் பேச புரிவா? அது மச்சான் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதனால தான் அப்படி பேசுகிறேன். என்ன மாமியார சவுண்டை காணும்? மாமியாரா? மாமியார் வேலையை கட்ட நீ சரியாக வந்துடுவடி.
காட்டுங்க பார்ப்போம். ஒன்றும் நடக்காது என்கிட்ட அதுவும். ஐ கொழுப்பு உனக்கு அதிகமாயிட்டுடி. என் பிள்ளைக்கு போன் அடிச்சு சொல்லிக்கிறதே. ஏய் அவன் எனக்கு போன் மட்டும் ரொம்ப திட்டுதாயான்னு. அப்படியா? இருங்க, நானே உங்கள் பையனுக்கு லைன் போட்டு தரேன். நீங்கள் ஏன் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடி ஃபோன் பண்ணணும்? லைனில் இருங்க. ஹலோ நந்தினி, மாமா, சொல்லுமா, என்ன கால் பண்ணியிருக்க? மாமா ஃப்ரீயாக இருக்கீங்களா? இல்லை வேலை பார்க்கீங்களா? இல்லை, நீ சொல்லு, என்ன விஷயம்? சொல்லுங்க மாமா, ஃப்ரீயாக இருக்கீங்களா? ஒரு 10 நிமிஷம். சரி சரி சொல்லு. ஆமாம், உங்கள் அம்மா லைனில் இருக்காங்க. உங்கள்கிட்ட எதாவது சொல்லணுமா? கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேலையை பாருங்க. அம்மாவா? நம்மகிட்ட பேசிட்டு இருக்கியான்னு? ஆமாம், பேசுங்க. என்னாச்சு? நீ கால் பண்ணி பேசுங்க. என்னாச்சு, ஏதோ அவசரமா? பயப்படாதீங்க மாமா, ஒன்றும் இல்லை, கேளுங்க. ஏம்மா? எத்த பேசுங்க மச்சான் பேசலாம். ஏம்மா? ஐயா தம்பி எப்படி இருக்குமா? நான் நல்லா இருக்கேம்மா. என்னம்மா, எதுவும் பேசணும்னு சொன்னீங்களா? என்ன? வேலையிலேயாம இருக்க? ஆமாம்மா, வேலையில் தான் இருக்கேன். சொல்லுங்கள், ஒன்றும் இல்லை, சொல்லுங்கள். என்னாச்சும்மா? ஒன்றும் இல்லையா, இவன் கோடு படுத்தவன் முன்னாடி இவனை கால் பண்ணி வச்சுட்டு இருக்கா. சொல்ல வேண்டியதுனே, உங்கள் பையனை கம்ப்ளைண்ட் பண்ண நீ பண்ண வேண்டியதுனே. ஏய் நந்தினி, என்ன சவுண்ட் இது? அங்கடி நல்லா வாங்கு. போச்சு, நானே கால் பண்ணி கொடுத்து நானே திட்டு வாங்கினேன் மாமாட்ட. என்னம்மா, சொல்லுங்கம்மா. ஒன்றும் இல்லைம்மா, நந்தினி கால் பண்ணா பேசிட்டு இருந்தோம்மா, அதுக்கு தான் அவன் சொல்லிட்டு இருக்கா. என்ன வாய் பேசுதாயா, எப்படியா உன்கிட்ட இருக்கான்? எப்படி இருப்பாவ? கையும் காலையும் வச்சுக்கிட்டு தான். தம்பி பாத்தியாம்மா, இப்படி தான் பேசிட்டு இருக்கா. அப்போதை வச்சு அத்தான் என் பிள்ளைகிட்ட சொல்லுங்க என்ன, அதுக்கு தான் ஃபோன் அடிச்சு வச்சிருக்கா. ஏம்மா அவன் உன்னை ரொம்ப பாடப்படுத்துறலாமா, அவனை கூட்டி நீங்கள் விட்டுட்டு போயா, இங்கே கிடக்கட்டும். அப்படியாம்மா, ரொம்ப பேசலாங்களா? ஆமாய்யா சௌவியாட்ட கேளு, வாய் என்ன வாய் பேசுதா. இதுக்கு முன்னாடி நீ வரும்போதெல்லாம் வந்தனாலே பயந்து என்கிட்ட வந்துடுவா, மாமா எதுவும் சொல்லும் திட்டோன்ட்டு. இப்போ பாரு வாயெல்லாம் விட்டு போச்சுமா, அவளுக்கு கொடுக்கணும் வந்தோம். தருவீங்க நல்லா. நீ அவனை இங்கே கொண்டு போடு, அவன் சரியா வந்துடுவான். அங்கே கூட்டிகிட்டு போனே தான் அந்த வாய் பேசுதா. இங்கே கொண்டு போடியா இவளை, ஒரு வருஷம் இங்கே கிடக்கட்டும். அப்படியாம்மா, கொண்டு போட்டுட்டா அவங்ககிட்ட? விடியா தானா சரியா வந்துடுவா. இல்லைன்னு வச்சுக்கோ, அவள் அங்கே இருந்துக்கிட்டு உன்னை பாடாதான் படுத்துவா. ஆமாம்மா, என்ன பாடுபடுத்துறா என்ன? இது ஒரு நாள் தான் வீட்டில் இருந்துருக்கேன். இந்த ஒரு நாள் போதும் ஆக்கிட்டாமா. என்னம்மா சொன்ன நீ, உங்கள் பிள்ளைய ஒன்றும் பண்ணலன்னு பாரு. நீ படுத்துன பாடு தாங்காம தான் என் பிள்ளை இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கு. அப்படியா? நான் தான் படப்படுத்தணும். உங்கள் பிள்ளைய ஏன்னு சொல்லுங்க. அதான் சொல்லுதானே பிறகு என்ன? இதை நைட்டு வீட்டுக்கு வந்த பிறகு சொல்லுங்க பார்ப்போம். இங்கேருந்து என்கிட்ட இருந்து. பார்த்தீங்களாம்மா உங்ககிட்ட எப்படி பேசுதான்னு? அதுக்கு தான் ஏன் சொல்லுதேன், அவள் உன்னை ஒழுங்கா வேலை பார்க்க விட மாட்டா. நீங்கள் கூட்டு அவளை இங்கே கூட்டிக்கிட்டு வந்து போடு, பிரியா கூட போட்டு காலேஜுக்கு முடிக்கடியா 2 வருஷமும் முடிச்சதுக்கப்புறம் கூட்டுப்பா. அப்போ தான் அவள் சரியாக வருவா, வாயை குறைப்பா. சரிம்மா, கூட்டு வரேன். இந்த ஒரு மாதம் இருக்கட்டும், அடுத்த மாதம் கூட்டி கொண்டு போட்டு வந்துடுவேன். கூட்டி கொண்டு விட்டுட்டு வருவீங்க, நல்லா போவேன், நல்லா பார்த்துக்கிட்டே இருங்க. வாயு ஓவர் வாயுமா இவளுக்கு. ஏம்மா, நானே கேட்டால் கூட வாயை திறந்து பதில் சொல்ல மாட்டான். என்னை கண்டாலே வாயிலேருந்து வார்த்தை வெளியே வருது. இப்போ பாருங்கம்மா, மிரட்டுறாம்மா என்ன ரொம்ப. இவா நான் சொன்ன மாதிரி செய்ய கூட்டி கொண்டு போடுங்க. சரிம்மா, அடுத்த மாதம் கொண்டு விட்டுருதேன் வீட்டில் கிடக்கட்டவா. நானே வாரனே, என்னை ஏய்க்கு இழுத்துட்டு வந்தியா? உங்கள் பிள்ளை தானே என்னை இழுத்துட்டு வந்துச்சு. உங்களுக்கு தேவைன்னா குடிச்சு வருவீங்க, வேண்டானா கொண்டு விடுவீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் போக முடியாது உங்கள் இஷ்டப்படி. ஏம்மா, நான் உனக்கு கேட்கட்டாமா உங்கள்கிட்ட? கேளுமா. உங்களுக்கு தான் விளையாட்டுக்கு இப்போ ஆள் வராங்கல்லாம். பிறகு என்னம்மா, இவனை கொண்டு போட்டுட்டான். சரியா கூட்டி கொண்டு போடுங்க. நீங்கள் மாமி என்னன்னு கொஞ்சம் காட்டுங்கம்மா, அப்போ தான் அவள் சரியாக வருவா. ஆமாம், நீங்கள் வீட்டுக்கு தான் வரணும், ஞாபகம் இருக்கா இல்லையா? பார்த்தீங்களாம்மா, எப்படி மிரட்டுதா பாருங்க. கூட்டு என்னட்ட கூடு, அப்போ தான் அவள் சரி வருவா. கொழுப்பு ஏகப்பட்ட கொழுப்பாயிட்டியா அவளுக்கு. இப்படி தான் அப்போ தான் சொன்னேன், அதுக்கு சொல்லுதா 2 நாளில் உங்கள் பிள்ளை வாங்கி போட்டு நான் சாப்பிட்டு கொழுப்பு எனக்கு அதிகமாயிட்டான்னு கேட்கா. ஏம்மா அப்படியா கேட்டா? ஆமாம், ஏன் அப்படி தான் கேட்காவா? சம்பளத்தை ஃபுல்லாக வாங்கிடுவானா, நாங்கள் அவட்ட போய் கேட்கணுமா? கொழுப்பு அவளுக்கு ஏகப்பட்டது ஆயிட்டுமா. இங்கே கொண்டு உடியா, ஒரு 2 மாதம் இங்கே இருக்கட்டும். என்னாச்சுமா, உங்கள் மருமக சவுண்டே கொடுக்கலையா? ஆள் கோவமாயிட்டா? தெரியலையே, என்னன்னா தான் வாய் வச்சுட்டு சும்மா இருக்கப்படல. நந்தினி, ஏய் நந்தினி, போச்சு கோவமாக இருக்கான்னு நினைக்காமா? சரியா பிறகு போய் அவளை சமாதானப்படுத்த. ஏத்தே, ஏ இவன் அடக்கவே மாட்டாம்மா. கொழுப்படுத்தவா கூப்பிடுதே என்னன்னு கேட்கலாம் பேரு. ஏய் நந்தினி, என்ன சொல்லுங்க. கூப்பிட என்னன்னு கேட்க மாட்டியா? எத்தனை மணி கூப்பிட்டுட்டு இருக்கேன்? கூப்பிடணும், என்னன்னு கேட்கறதுட்டு கூப்பிட்டே இருக்கணும். வந்து வச்சுக்கிறேன் உன்னை நைட்டு. ஏன் இப்போ வந்து வச்சுக்க வேண்டியதானே? ஏய் அடி வாங்குவேன். என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ? அம்மா லைனில் இருக்காங்க. இருக்கட்டும், எனக்கு என்ன? அடிப்பேன். என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ? ஏம்மா சொல்லுமா. கொஞ்சம் இருங்கம்மா. ஏ நந்தினி. என்ன எத்தனை மட்டும் சொல்லணும்? ஏன் நந்தினிலாம் கிடையாது, டி நந்தினி. அப்பா, டி நந்தினி தான் அம்மா சொல்கிறத கொஞ்சம் கேளு. என்ன சொல்லுங்க. அம்மா கூப்பிடுதாங்க, ஊருக்கு போறியா? அவசரம் முடி தட்டி ஊரில் இரு, கொண்டு விடட்டா? சரி, கொண்டு விடுங்க, வாங்க. ஏம்மா மருமக சரின்னு சொல்லிட்டா, கொண்டு விடுதம்மா. என்ன
சண்டைக்கு அப்புறம் வரேன் வந்து கூட்டு கூட விட்டு வரேன் அம்மா நல்லா கொடுங்கம்மா இவளுக்கு அப்போ தான் வாயை குறைப்பா அம்மா இத்தனை வருஷம் பேசுறதுக்கு சேர்த்து வச்சு பேசுகிறாம்மா தெரியுதுல கேளுங்க நல்லா. இரு உனக்கு நைட்டு வந்து வச்சுக்கிடுது நீ சரி விட்டு விட மாட்டேன் சேட்டை பண்ணால் அளவோட சேட்டை பண்ணணும் இது என்ன ஓவர் வாய் இவ்வளோ சவுண்டு தேவையா அமைதியாக பேச முடியாதா கத்திட்டு இருக்கே இதுக்கு அம்மா தானே பேசிட்டு இருக்காங்க நான் அன்னைக்கு என்ன சொன்னேன் சத்தம் முடங்களும் சொல்லிக்கோம்ல வீட்டுக்குள்ள இருந்துட்டு இந்த கற்றுக்கத்துற சரி எத்தே, நான் வைக்க பெற பண்ணுதேன். சரிடி வை. சத்தம் மேடம் அமைதியாக பேசு. தம்பி சொல்லுதம்ல. சரி நான் அமைதியாக பேசுகிறேன். பேசுடி, என்கிட்ட இப்படி பேசுகிற மாதிரியே பேசு. பேசாண்டான்னு சொல்லலை, ஆனால் அமைதியாக பேசு. கொஞ்சம் சத்தம் ரொம்ப கேட்குன்னு நினைக்கிறேன். அதான் தம்பி சத்தம் போடுதான். சரி நான் அமைதியாக பேசுகிறேன் உங்கள்கிட்ட. சரிடி. சரி ஐயா தம்பி வேலையை பாருமா பெற பண்ணு. ஆ சரிம்மா நான் பெற பண்ணுது நீங்கள் வாங்கிங்கம்மா சரி என்ன வைக்க. சாமி என்னம்மா ஃபோனை வச்சிரு. சரிங்க தகவலாங்க. நந்தினி நந்தினி என்னன்னு கேள போமா ம் சொல்லியிருக்கேண்ணா சத்தம் மட்டும் பேசணுன்னா கீழே வேற கேட்குமோன்னு மெல்ல பேச நீ அம்மாட்ட பேசணும் பேசணும்னு சொல்லலாம் நான் மெல்ல பேசலாம்ல நந்தினி பதில் பேசு அதான் அத்தைக்கிட்ட சொல்லிட்டேன் நான் அமைதியாக பேசுகிறேன்னு பிறவேண்ணே. என்னாச்சு கோவமா 10 நிமிஷம் தாண்டிட்டு வேலையை பாருங்கள். நீ தானே கால் பண்ணால் நான் என்ன சொன்னேன் சத்தம் போடாமல் பேசுனதானே சொன்னேன் இதுக்கு எதுக்கு இவ்வளோ கோவம் அப்புறம் எதுக்கு எனக்கு கால் பண்ணாத என்னமா சரி மாமா, கால் பண்ண மாட்டேன். நீங்கள் வேலையை பாருங்கள். நான் இனிமேல் அத்தைக்கிட்ட மெல்லவே பேசுகிறேன். நான் வைக்க மாமா. சரி வை நான் சாப்பிடும்போது பண்ணுறேன் வேண்டாம் மாமா, கால் பண்ணாண்டாம். நீங்கள் வேலையை பாருங்கள். வேலை பார்க்கும்போது ஃபோன் பண்ணி இப்படி பேசுகிறது தப்பு தான். மன்னிச்சிருங்க மாமா, இனிமேல் நான் கால் பண்ண மாட்டேன். ஏதோ ஒரு ஆர்வத்தில் பண்ணிட்டேன். நந்தினி கோவமாம்மா கோவம்லாம் இல்லை எனக்கு. நான் மெல்ல பேசுகிறேன். சாப்பிட்டியா சாப்பிட்டேன். போய் சொல்லாத உண்மையாகவே சாப்பிட்டா சாப்பிட்டுட்டேன் மாமா. பவிட்ட கேளுங்க. சரி கொடு பவி ஆ மச்சான் சொல்லுங்க. சாப்பிட்டியாம்மா 2 பேருமே சாப்பிட்டேன் மச்சான். சரிம்மா சரி நந்தினி சொல்லுங்க மாமா. சரி கோவப்படாத அம்மாட்ட ஃபோன் பண்ணி பேச மறுபடியும் எதுக்கு மறுபடியும் என்னை திட்டத்துக்கா நீங்கள்? பேசவே மாட்டியா சரி மாமா பேசுகிறேன். டென்ஷனாக வரீங்க. சரி கோவம் இல்லைல்ல என் மேலே நான் எங்கே உங்கள் மேலே கோவப்பட்டேன்? கோவப்படவே இல்லையே. அப்படியா அப்படியே தான். சரி இப்போ வைக்கிட்டா எதுக்கு? என்னாச்சு மிஸ் பண்ணுறியா தெரியுதுல்ல பிறகு என்ன. வேலை இருக்குமா கொஞ்சம் சரி வேலையை பாருங்கள், வைங்க. லவ் யூமா லவ் யூ டு மாமா. சரி வைக்கிட்டாமா சரி வைங்க, வேலையை பாருங்கள். சரி ஓகே